ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே எடுத்திருந்தது தான். ஆக்சுவலாக சண்டே வந்து அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஊர்லேருந்து மாமி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவே காலையிலேயே வந்து சமையல் வேலை மேக்ஸிமம் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அமாவாசையும் சேர்ந்து வந்திருந்ததா, அதனால் வீட்டில் நான், அம்மா, டேடி 3 பேருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். மற்றவங்க எல்லாருக்குமே சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு எறா கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து நார்மல் எறா கிடையாது. எறாலே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு பண்ணுவாங்கள்ல, அந்த கருவாடு வச்சு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி அம்மா வந்து சாம்பாரும் உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எறா கருவாடு மட்டும் நான் ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, சீரகம் இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வதங்கிட்டு இருக்க கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பலாப்பழம் கொடுத்தாங்க. பெரிய சொல்லையாக இருந்தது, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்ததும்மா. எக்ஸ்ட்ரா இன்னொன்று கேட்டால் இதுவே அதிகம், போய் சமையல் வேலையை பாருன்னு சொன்னாங்க. சரி ஓகே, கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நானும் சமையல் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிருந்தது. இப்போ வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்குற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எறா கருவாடை வந்து நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் லைட்டாக உப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் சுடு தண்ணி வச்சு நல்லா 2, 3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ அந்த உப்பும் போயிடும். அதே மாதிரி எறாவும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதோடய பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறா கருவாடையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலை. வீட்டில் அம்மா அரைச்சிருந்த மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இது 3 மட்டுமே சேர்த்தும் போதுமே இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அம்மா வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஒரு மிளகாத்தூள் மட்டும் இருந்தாலே போதும், வெஜ்லேருந்து நான்வெஜ் கிரேவி வரைக்கும் எல்லாமே செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டைம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா அரைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது கண்டிப்பாக அதோட டீட்டெயில் ரெசிபி வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்தது அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ஓரளவுக்கு செமி கிரேவியாக தான் ரெடி பண்ண போகிறேன். அது தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான எறா கருவாடு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நெத்திலி கருவாடில் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமி பொண்ணுக்கு வந்து மாங்காய் தொக்குனா ரொம்பவே பிடிக்குமா. அம்மா அந்த சைடில் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கான சண்டே சமையல் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சது. சூடான சாதம், அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் எறா கிரேவி, உருளைக்கிழங்கு மசாலா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய் இதெல்லாமே சேர்த்து ரெடி பண்ண சாம்பார், அதுக்கப்புறம் அப்பா வாங்கியிருந்த ஊறுகாவோட இன்றைக்கான லஞ்ச் முடிஞ்சது. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில்